எல்லா இடத்துக்கும் வாஸ்து இருக்கான்னா இருக்குது. சார் கோயம்புத்தூரில் இருக்கா? இருக்குது. ஊட்டியில் இருக்கா? மலை பிரதேசம்லாம் இருக்குது. கொடைக்கானலில் இருக்கா? இருக்குது. செம்மண் அது மாதிரி ஒவ்வொரு மண்ணுக்கும் வாஸ்து இருக்கா? இருக்குது. சிங்கப்பூருக்கு இருக்கா? இருக்குது. அரபு என்னது பாகிஸ்தான் பாலைவனம் இதுக்கு இருக்கா? அப்படின்னா இருக்குது. அது மாதிரி எல்லா ஊருங்களையும் வாஸ்துங்கிறது இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லல. அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி, எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி, அந்த அந்த ஊர் ஜென்ரேஷனுக்கு, அதாவது இப்போ இந்த ஊர் இருக்குங்கன்னா, இந்த ஊரில் வெத்தலை தான் விளையும். இந்த ஊரில் திண்டுக்கல்னா மணப்பாறைனா முறுக்கு தான். திண்டுக்கல்னா பூட்டு, கும்பகோணம்னா வெத்தலை. இந்த மாதிரினா ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. இப்போ திருநெல்வேலி அல்வாவை வந்து சென்னையில் எவ்வளோ தான் காய்ச்சாலும் அந்த அல்வா டேஸ்ட் இல்லை. திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா தான் ஃபேமஸுங்கிறேன். அது மாதிரி வாஸ்துங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வாஸ்து பற்றி ஒரு 4லேருந்து 5 குறிப்பு மட்டும் நான் சொல்கிறேன். முக்கியமான டிப்ஸ் இது. உங்கள் வீடு நார்த்து பார்த்த வீடோ, அதாவது நார்த் ஃபேஸிங், இல்லை சவுத் ஃபேஸிங், இந்த 4 ஃபேஸில் நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் எதில் வேணாலும் வச்சுங்க. வடக்கு பார்த்த வீடோ, இல்லை தெற்கு பார்த்த வீடோ, இல்லை மேற்கு பார்த்த வீடோ, கிழக்கு பார்த்த வீடோ இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டுக்கு வடக்கு ப்ளஸ் கிழக்கு, அதுக்கு பேர் சனி மூலைன்னு பேர், ஈசானியம்னு பேர். அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அதை முதல்ல தெரிஞ்சு உங்கள் வீட்டில் அந்த இடத்துல குப்பையாக போடுத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு வராது, குழந்தை கிடைக்காது. இப்படி இருக்கிற வீட்டில் வடகிழக்கு பகுதி பாதிச்சதுன்னா ரொம்ப பேருக்கு குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இந்த வீடு ஒரு பிரச்சனை. வடக்குன்னா வடக்குன்னா சூரியன், கிழக்குன்னா குரு. கிழக்குன்னா சூரியன், வடக்குன்னா குபேரன். அது 2க்கும் நடுப்புற வடகிழக்குங்கிறது தான் குரு. இந்த 2 இடத்துல உள்ளது பாதிச்சதுன்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது கஷ்டம்.